ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றினா தரமான சூப்பரான அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட் அந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சண்டே எபிசோட் ஷூட் வந்துச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு அப்சரா எவிக்டான விஷயங்கள் வந்துச்சு. அதை வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அது உண்மையிலே ஒரு ஷாக்கிங்காக இருந்தாலும் வேறு வழி கிடையாது. அவங்க கிட்ட கண்டென்ட் அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பிக் பாஸ் டீம் மக்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் இல்லாத காரணத்தால அவங்க வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. பட் ஈவன் தோ அவங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். இப்போது சண்டேல ஃபுல்லாக எபிசோடில் என்ன நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க வந்துட்டு ஒரு பேர் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போனாங்க. நம்ம கானா வினோத் அண்ட் நம்மளுடைய திவாகர், அதாவது செந்தில் கவுண்டமணி மாதிரி வந்துட்டு இந்த கானா வினோத் வந்து செந்தில் மாதிரியும், திவாகர் வந்துட்டு செந்தில் அவர்கள் மாதிரி வந்துட்டு, கானா வினோத் வந்துட்டு கவுண்டமணி மாதிரியும், செந்தில் மாதிரி நம்மளுடைய திவாகர் அவங்களும் வந்துட்டு ஒரு பயங்கரமாக வந்துட்டு ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வருது. கண்டிப்பாக நாளைக்கு செம்ம ட்ரீட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துஷார் கேப்டனை வந்து வச்சு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரெல்லாம் வச்சு செய்யணும். எவ்வளோ பேர் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, அதை அசால்ட்டாக இது பண்ணிட்டு பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கடலை போட்டுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து இந்த வேலைகள் சம்மந்தமாக ஒரு சில டிஸ்கஷன்லாம் போன மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த சால்ட் இஷ்யூ, நம்ம கன்னியாக்கா 2 வாட்டி சால்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு சம்பவம் போச்சு இல்லையா, அதை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின டிஸ்கஷனும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சபரி, பிரவீன், நிக்கல்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கிட் ரொம்ப நேரமாக ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டு இருந்தது. அதை வந்து நாளைக்கு அந்த ஸ்கிட் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, முதுகில் குத்துற மாதிரி, பின்னாடி முதுகில் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. நேற்று கூட நம்ம இவர் சொல்லியிருப்பார் கமருதீன், இன்னும் நான் போனதுக்கப்புறம் முதுகில் குத்துறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதையும் ஒரு டாஸ்க்காக வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் பர்வதத்தை எல்லாருமே குத்திருக்காங்க, இவங்க தான் அந்த மாதிரி முதுகில் குத்துவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்சராவோட எவிக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்துட்டு சம் இஷ்யூ வந்து பேசியிருந்தார் இல்லையா. லாஸ்ட்டாக வந்து அவருடைய சுயசரிதை அந்த ஸ்டோரியை வந்து சொல்லுவார். பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்து வாட்டர் மெலனுக்கு ஒரு குத்து, அதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன், அவங்க கூட டேட் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிக்கலாக பண்ணியிருப்பார். அதை இங்கே வந்து வேணுவிட்டு பதிவு பண்ணியிருப்பாப்புல. அந்த விஷயங்களுக்கு வந்துட்டு ஏதோ வார்னிங் லைட்டாக கொடுத்தா மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு போயிருக்கு. அதை பற்றி ஃபுல்லாக தெரியல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அதுக்கப்புறம் பெரும்பாலும் எதிர்பார்த்த வைல்ட் கார்டு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 3 நாமத்தை போட்டிருக்காங்க, வரல. ஆனால் தீபாவளி அன்னைக்கு வரப்போகிறதா வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. அதிலும் ஒரு மேரிட் கப்புள். இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியில் மேரிட் கப்புள் வந்தால் சரித்திரமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வரப்போகிறாங்க, அதுவும் தீபாவளி அன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது உண்மையிலேயே மாசான ஒரு அப்டேட். யார் வரப்போகிறாங்க, அவங்க உள்ள முதல் வந்தால் அவங்களால சர்வே பண்ண முடியுமா? ஏன்னா தனித்தனியாக வந்தாவே அவங்களால வந்துட்டு ஓகே. இப்போ இப்படி வரும்போது பொசசிவ்னஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். எப்படி அதை தாக்கு பிடிக்க போகிறாங்க, யார் வரப்போகிறாங்கன்றது தெரியல, பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்ற விஷயங்களும் நம்மளுக்கு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சண்டே எபிசோட் இன்னையோட எபிசோட விட பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.